வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டேர்ம் 1ல் ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன் எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் சவுத் இந்தியா லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியஸ். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்க லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்காங்க. டு ட்ரேஸ் த ஆரிஜின் ஆஃப் த லேட்டர் சோலாஸ் அண்ட் த லேட்டர் பாண்டியஸ், to know the prominent rulers of the both the kingdom, to acquaint with their administrative systems, to understand the social, economic and cultural development during their reign. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோலாஸ் பாண்டியாஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேட்டர் சோலாஸ். The Cholas are one among the popular and well-known Tamil monarch in the history of the South India. The elaborate state structure, the extensive irrigation network, vast number of temples they built, their great contribution to art and architecture, and their overseas exploits have given them a preeminent position in the history. ஸோ சோலாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் தமிழ் மன்னர்களில் இவர் வந்து ஒரு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு கிங் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவரோட இரிகேஷன் நெட்வொர்க், அதுக்கப்புறம் டெம்பிள் பில்ட் பண்ணது, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் இவர் வந்து எமினெண்ட்டாக இருந்ததுனால இவர் வந்து ஸ்பெஷல் அண்ட் ப்ரெடாமினண்ட்டான ஒரு கிங்குன்னு கூட சொல்லலாம். அடுத்து ரிவிவல் ஆஃப் த சோலா ரூல். சோலாவோட ரூல் எப்படி இருந்தது? ஸோ த ஏன்ஷியன்ட் சோலா கிங் reigned supreme with the Kaveri Delta forming the core area of its rule with Urayur as its capital. His rose to prominence during the reign of the Karikala but gradually declined under his successor. In the 9th century, Vijayalaya, ruling over a small territory lying north of the Kaveri, revived the Chola dynasty. He conquered Tanjavur and made its capital. Later, Rajendra I has successor ruled the emperor from the Gangaikonda Cholapuram, the new built capital. So first பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உறையூர் தான் அவங்க கேபிட்டலாக வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஆட்சி எங்கே நடந்ததுன்னு பார்த்தோம்னா டெல்டா, அந்த காவிரி டெல்டா அந்த ரீஜனில் தான் இவங்களோட கிங்டம் வந்து இருந்திருக்கு. ஃபஸ்ட் கரிகாலா அவர் வந்துட்டு ஒரு கிராஜுவலாக அவருடைய கிங்டமை வந்து வழி நடத்திட்டு இருந்தார். ஃபாலோட் பை கரிகாலா. நெக்ஸ்ட் வந்து வந்தவர் தான் சோழா டைனாசிட்டியில் ராஜேந்திரா I. அவரும் வந்து ஒரு சக்ஸஸரான ஒரு கிங் தான். ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக போகும்போது ராஜராஜா I வாஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரூலர் ஆஃப் சோழா எம்பையர். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு கிங் இருந்தால் கூட த மோஸ்ட் பவர்ஃபுல் கிங் அப்படின்னு சொல்லி வரும்போது ராஜராஜா I was the most powerful ruler of the Chola Empire and also great popular behind his times. He established Chola authority over large parts of South India. He much acclaimed naval expeditions led to the expeditions Cholas in the west coast and Sri Lanka. ஸோ இவருடைய ஆட்சி முறை ரொம்ப கிரேட்டாக இருந்தது அண்ட் கிரேட் பாப்புலர் ஆல்சோ. அவருடைய கிங்டமை சவுத் இந்தியாவில் நிறைய பார்ட்ஸில் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வந்தார். அதுக்கப்புறம் இவருடைய நேவல் எக்ஸ்பெடிஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்துட்டு ஸ்ரீலங்கா வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாகவே இருந்தது. He built the famous Rajarajeshwaram temple in Tanjavur. His son and successor Rajendra Chola I 1016 to 1044 matched his father and his ability to expand the empire. ஸோ இந்த ராஜராஜேந்திர சோலா I மேட்ச் ஹிஸ் ஃபாதர் இன் ஹிஸ் எபிலிட்டி. ஸோ ராஜராஜா I அவரோட சன் ராஜேந்திர சோலா I இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சோலா எம்பையரை ரொம்ப நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ த சோலா எம்பையர் ரிமைன்ட் த பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் சவுத் இந்தியா டியூரிங் ஹிஸ் reign. After his succession, his striking military expedition was to North India, capturing much territory there. He proclaimed himself the Gangaikonda Cholapuram. The Gangaikonda Cholapuram temple was built to commemorate his victories in North India. ஸோ இந்த கங்கைகொண்ட சோழபுரம் அப்படிங்கிற டெம்பிள், பிரகதீஸ்வரா டெம்பிள், இந்த மாதிரி டெம்பிள்ஸ் எதுக்கு வந்து அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய விக்டரியை சொல்கிற மாதிரி அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸை வந்து எழுதுகிற மாதிரி அந்த டெம்பிள்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. The navy of the Rajendra Chola enabled him to conquer the kingdom of the Sri Vijaya. Chola's control over the sea facilitated a flourishing overseas trade. ஸோ இவர் சோலாவோட கிங் நாட் ஓன்லி இன்சைட் த கண்ட்ரி, அப்பார்ட் ஃப்ரம் த கண்ட்ரி அவருடைய முயற்சிகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கோலாக இருந்தது. வேறு ஓவர்சீஸ் கடல் கடந்து கூட அவர் நிறைய விஷயங்களை வந்து ஃபேசிலிட்டேட் பண்ணிட்டு தான் இருந்தார்.
டிக்ளைன் ஆஃப் த சோலா எம்பையர். சோலா எம்பையர் வந்து எப்படி டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜேந்திர சோலா 3 சக்ஸஸர். ராஜேந்திர சோலாவோட 3 சக்ஸஸர் வந்து அந்தளவுக்கு வந்து கேப்பபிள் இல்லை. ஸோ த தேர்ட் சக்ஸஸர் வீர ராஜேந்திரா சன் ஆதி ராஜேந்திரா வாஸ் கில்ட் இன் சிவில் அன்ரெஸ்ட். ஸோ அந்த தேர்ட் சக்ஸஸர் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருந்திருக்காரு. ஸோ அவரோட சன் ஆதிராஜா வந்து கில் பண்ணப்பட்டார். வித் ஹிஸ் டெத் என்டர் த விஜயாலா லைன் ஆஃப் சோழாவூர். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு விஜயாலா லைன் வந்து டோட்டலாக வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா matrimonial alliances between the Chola and the Eastern Chalukyas began during the region of the Rajaraja I. ஸோ இங்கே வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளே மட்டும் மேரேஜ் பண்ணாமல் இன்டர்கேஸ்ட் மேரேஜும் நடந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து சாளுக்கியா அண்ட் த சோலா. ஸோ இந்த சாளுக்கியா அந்த சோலா இருக்கிறதுனால so they have an interrelationship with each other. So on hearing the death of the Adi Rajendra, the Eastern Chalukya prince Rajendra Chola seized the Chola throne and began the rule. So Adi Rajendra இறந்ததுக்கப்புறம் ஈஸ்டர்ன் சாளுக்கியா பிரின்ஸ் ராஜேந்திர சாளுக்கியா வந்து சீஸ் பண்ணி த்ரோன் ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆஃப் சாளுக்கியா சோழா டைனாசிட்டி அஸ் குலோத்துங்கா I. ஸோ அந்த சாளுக்கியா சோழா ரெண்டும் சேர்ந்து அந்த டைனாசிட்டி இருக்கிறதுனால அதை குலோத்துங்கா I அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருந்தாங்க. குலோத்துங்கா எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் firmly on the Chola throne, soon eliminating all the threats to the Chola empire. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது கடைசியாக வந்துட்டு விஜயாலா லைன் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சாளுக்கியா வந்து இந்த சோழா எம்பையரை வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹி அவாய்ட் த அன்னெசரி வார்ஸ் அண்ட் ஏர்ன் த குட்வில். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க இந்த குலோத்துங்கா வந்துட்டு அந்தளவுக்கு ரூலிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் ஒரு குட்வில் அவங்களோட இடத்து உண்டு அவங்க உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருந்தாங்க. வேறு எந்த ஒரு கண்ட்ரியும் போய் ஆக்குப்பை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் குலோத்துங்கா லாஸ் டெரிட்டரிஸ் இன் சிலோன். ஆனால் குலோத்துங்கா வந்து சிலோனில் அவங்க டெரிட்டரி வந்து லாஸ் பண்ணாங்க. த பாண்டிய டெரிட்டரி ஆல்சோ பிகேன் டு ஸ்லிப் அவுட் த சோலா கண்ட்ரோல். காஞ்சிபுரம் வாஸ் லாஸ் டு தெலுங்கு சோலாஸ். த இயர் 1279 மார்க்ஸ் அட் தி சோலா டைனாசிட்டி. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யாருன்னா ராஜேந்திர சோலா அப்படிங்கிற ஒருத்தர் வந்தாங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ் ரூல் ஆஃப் த பாண்டியஸ் இன் ப்ரெசன்ட் டே தமிழ்நாடு. ஸோ கடைசியாக வந்து அந்த சோலா கிங்டம் ராஜேந்திர சோலா III. ஸோ இதோட வந்துட்டு அவங்களுடைய டைனாசிட்டி அந்த கிங்டம் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்லி பார்க்கலாம். The central administration was in the hands of the king. As a head of the state, the king enjoyed enormous powers. The king's orders were written down in the palm leaves by the officials and the inscribed on the temple walls. The kingship was hereditary in nature. So, இந்த கிங் அப்படிங்கிறவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, he had an enormous power. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் பாம் லீவ்ஸில் எழுதி அதை வந்து டெம்பிள் வாலில் வந்து அவங்க வந்து அதை வந்து அஃபிஷியலாக வச்சுப்பாங்க. தென் டெம்பிள் வால்ஸை வந்து இன்ஸ்கிரைப் எழுதி வைப்பாங்க, அந்த பொறிச்சு வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட அந்த ஆட்சி முறை அப்படிங்கிறது ஹெரிடிட்டியாகவே இருக்குது. த ரூலர் செலக்டட் ஹிஸ் எல்டஸ்ட் சன் ஆஸ் ஹிஸ் heir apparent. He was known as a Yuvaraja. The Yuvarajas were appointed as the governors in the provinces mainly for administrative training. ஸோ எல்லா கிங்டம்லேயும் வந்துட்டு த ஃபர்ஸ்ட் சன் அந்த முதல் சன்னை தான் நம்ம கிங்காக சொல்லி அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ சோழா ரூலர் established a well-organized systems of administrations. The empire for administrative conveniences was divided into provinces or mandalams. Each mandalam was subdivided into nadus. Within each nadu there were many kurams. The lowest unit was the கிராமம். ஸோ இந்த பெரிய ஒரு ஸ்டேட்டை வந்து சின்ன மண்டலமாக சப்டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மண்டலத்துக்குள்ள நாடுக்குள்ள குரம்ஸ் அண்ட் த வில்லேஜஸ். ஸோ இப்படி அவங்க வந்துட்டு மொத்தமாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாமல் ஒரு பெரிய பார்ட்டை சின்னதாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். லோக்கல் கவர்னன்ஸ். ஸோ அவங்க லோக்கல் கவர்னன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பேரில் பார்க்க போகிறோம். ஸோ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஒர்க்டு த்ரூ வேரியஸ் பாடிஸ் such as உரர், சபையர், நாகரத்தர் and நட்டர். With the expansions of agriculture, numerous peasant settlements came up on the countryside. ஸோ இப்போ இந்த லோக்கல் கவர்னன்ஸில் பார்த்தோம்னா இவர் வந்து நிறைய அக்ரிகல்ச்சருக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது போக உரர் who are the landlords acted as spokesmen.
சபையர் இன் பிராமின் வில்லேஜஸ். ஸோ இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் நாகரத்தர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பிராமினுக்கு இந்த ஃபைனான்ஷியல் ஒர்க்ஸ். உரர் அப்படிங்கிற அவங்க வந்து லேண்ட் ஹோல்டர்ஸ். நாகரத்தர் அப்படிங்கிறவங்க ட்ரேடர்ஸ். நட்டர் அப்படிங்கிறவங்க ஆல் தி டிஸ்பியூட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் பென்ட்ரேட்டிங் டு தமிழ்நாடு. பாட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க்கு அவங்களுக்கான செப்ரேட்டான ஒரு வேலையை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஃபீல்டில் அவங்க ரொம்பவுமே வந்துட்டு எஃபெக்டிவாக இருந்தாங்க. த அசம்பிளிஸ் இன் யுவர் சபா நகரம் அண்ட் நாடு work through various committees. The committees took care of the irrigation, roads, temples, garden, collections of revenues and conduct of religious festivals. உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ அடுத்து இதே மாதிரி இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம். அடுத்து எந்தளவுக்கு அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உத்திரமேரூர் present in காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வாஸ் அ பிராமத்திய வில்லேஜ் கிராண்ட் given to பிராமின்ஸ். ஸோ இந்த உத்திரமேரூர் அப்படிங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பிராமின்ஸ்க்கான ஒரு பிளேஸாக இருந்திருக்கு. There is a detailed descriptions of how members were elected to committee of the village சபா இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபவுண்ட் தேர். ஸோ ஒரு வில்லேஜில் அந்த மெம்பர்ஸ் எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கூட இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன் மெம்பர் டு பி எலெக்டட் ஃப்ரம் ஈச் வார்ட். தேர் வார்ட் 30 வார்ட்ஸ் இன் டோட்டல். ஸோ ஒரு வார்டு மொத்தம் 30 வார்டு இருக்குன்னா அதில் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொருத்தர் வந்து சூஸ் பண்ணி இருப்பாங்க. இந்த எலிஜிபிலிட்டி அவங்களோட ஏஜ் குரூப் எப்படி இருக்கணும் 35 to 7 வந்து 70 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் வந்துட்டு அவங்க ஒரு எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நேம்ஸ் ஆஃப் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஈச் வார்ட் ரிட்டன் ஆன் த பாம்லி ஸ்லிப்ஸ் அண்ட் புட் இன் டு பார்ட். ஸோ அந்த பண ஓலில் வந்து ஒவ்வொரு அந்த 30 மெம்பர்ஸோட நேம்ஸையும் வந்து எழுதி குளிக்க போட்டுருவாங்க. ஸோ ஒரு சின்ன பையனோ பொண்ணும் வந்து ஒரு பாய் அந்த பாய் பேபியை வந்துட்டு வந்து எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து கமிட்டி மெம்பராக வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எலெக்டிவான ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இவங்களோட ரெவென்யூ எந்த அளவுக்கு இருந்தது. The revenue of the Chola states came mainly from the land. The land tax was known as a Kanigandan. The Chola rulers carried out an elaborate survey of land in order to fix the government's share of the land revenue. 1/3 of the produce was collected as a land tax. It was collected mostly in the kind. In addition to the land tax, there were the taxes on provisions and toll on trade. ஸோ இதில் ரெவென்யூ சிஸ்டம் ரொம்பவே வந்துட்டு கரெக்டாக இருந்தது. பிகாஸ் அவங்களுடைய அந்த பெரிய ஒரு ஸ்டேட்டோ ஒரு கிங்டமே வந்து அவங்க ஸ்மாலாக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான எஃபெக்டிவான ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு போயிட்டுருக்கும்போது த ரெவென்யூ சிஸ்டம்ஸ் ஆர் மெயின்லி அவங்க எந்த விஷயத்துக்கு வந்து டேக்ஸ் போட்டாங்க பார்த்தா லேண்ட் டேக்ஸ். ஸோ லேண்ட் டேக்ஸ்னால 1/3 ஆஃப் அந்த விளைச்சலில் 1/3 என்ன வருதோ அதை வந்துட்டு 1/3 ஆஃப் த பார்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். கரெக்டாக லேண்ட் டேக்ஸாக கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த சோலா கிங்டமோட ரூலாக இருந்தது. சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ்ட் ஆன் த லேண்ட் ரிலேஷன்ஸ். ஸோ வந்து சோஷியலாக நம்ம கூட எப்படி இருக்காங்க அது வந்துட்டு லேண்ட் ரிலேஷன்ஸை வச்சு எப்படி வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நிறைய இருக்குது. சோலா கிங் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் ஒரு லேண்டை வந்து கிஃப்ட் பண்ணார். ஸோ அந்த அதில் ஏதோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்காங்க. வேலன் வகை லேண்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் த லேண்டை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வெள்ளாளர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உளுக்குடி அந்த வெள்ளாளரே சப்செக்ஷன் அதுக்கு கீழே வெள்ளாளர்ஸ்க்கு கீழே உளுக்குடி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஓனர் லேண்ட் எதுவும் இருக்காது. பட் ஹேட் டு கல்டிவேட் பிராமத்திய அண்ட் வேலன் வகை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா மேலவரம் கீழவரம் உளுக்குடி இந்த மாதிரி நிறைய அடிமை பனசிய மக்கள் இந்த மாதிரி நிறைய விதமான பீப்புள்ஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சு அக்கார்டிங் டு த லேண்ட் ஹோல்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த லேண்ட் இருக்கோ அதை வச்சுட்டு பீப்புள் இப்படி இருப்பாங்க இந்த வகையை சார்ந்தவங்க இந்த கிளாசிஃபிகேஷனில் சார்ந்தவங்க அப்படிங்கிற விஷயத்த சோலா பீரியடில் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பேரில் பார்க்க போகிறோம். ஸோ சோலா கேவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இரிகேஷன்ஸ்
The 16-mile long embankment built in Rajendra Chola and Gangaikonda Cholapuram is an illustrious example. ஸோ சோலா வந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டி ரொம்பவுமே சூப்பராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பிகாஸ் 16 மைல் லாங் எம்பாக்மெண்ட்டை வந்து ராஜேந்திர சோலா பில்ட் பண்ணியிருக்காரு கங்கை கொண்ட சோழபுரத்தில். ஸோ வட்டி வாய்க்கால் கிறிஸ் கிராஸ் சேனல் ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் ஹார்னஸிங் ரெயின் வாட்டர் இந்த காவேரி டெல்டா. ஸோ அதே மாதிரி இந்த கிறிஸ் கிராஸ் சேனல் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் சேனலை வந்துட்டு அங்கே வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் ஹார்னஸிங் த ரெயின் வாட்டர். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ஈஸி மெத்தட். இது எங்கே இப்போ அவங்க சிச்சுவேட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா காவேரி டெல்டா. வாட் இஸ் எ ட்ரைனேஜ் சேனல் அண்ட் வாய்க்கால் இஸ் அ சப்ளை சேனல். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து இரிகேஷனில் ஒரு பெரிய ஒரு சேனல், அதுக்கப்புறம் சின்னது, அதுக்கப்புறம் அது ட்ரிபியூட்டரிஸ், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் பண்ணதுனால டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் இஸ் வெரி வெரி ஈஸி டு ஃபீல்டு. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இரிகேஷனில் அவங்க பண்ண ஒரு நல்ல ஒரு எமினெண்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லி பார்க்கலாம். ரிலீஜியன். Chola rulers were the ardent Saivats. Hymns is a praise of the deeds of Lord Shiva were composed by Saivat saints. The 9 Mass Nammiyana Nambi codified them, which came to known as the Tirumurai. So the religion in the Chola kingdom எல்லாமே சைவ சமயங்கள் 9 Mass இவங்க தான் இருந்தாங்க. ஸோ ரிலீஜன் சொல்லி பார்த்தோம்னா ஹோல் ஹிந்து அண்ட் இது சைவ சமயங்களை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த சோழ ரூலர்ஸில் இருந்தாங்க. டெம்பிள்ஸ் சொல்லி பார்த்தோன்னா இவங்க நிறைய டெம்பிள்ஸை வந்து ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும் நம்ம சொல்லலாம். தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் அண்ட் தரசுரம் அது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஆர்கிடெக்சர். அதுக்கப்புறம் இவங்க பெயிண்டிங்ஸ் ஆர்ட் எல்லாமே வந்து அந்த டெம்பிளே வந்து அவங்களுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னால பார்க்க முடியும். லார்ஜஸ்ட் லேண்ட் ஹோல்டர்ஸ் டெம்பிள்ஸ் prominent education and devotional forms of art such as dance, music and drama. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அந்த டிவோஷனலான ஆர்ட் அண்ட் டான்ஸ், மியூசிக், ட்ராமா எல்லாமே வச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் ஆஃப் த டெம்பிள்ஸ் இன்க்ளூடிங் டெம்பிள் அஃபிஷியல்ஸ், டான்சிங் கேர்ள்ஸ், மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், பிளேயர்ஸ் ஆஃப் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் த ப்ரீஸ்ட். நாட் ஓன்லி ஆர்கிடெக்சர், அவங்க வந்துட்டு மியூசிஷியன், சிங்கிங், பிளேயர்ஸிங் எல்லாமே அவங்க வந்துட்டு ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காங்க. சோலாஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் லேர்னிங். இவங்க எப்படி வந்துட்டு அவங்க எஜுகேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, எப்படி அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் Cholas as a patterns of learning. Chola kings were great patterns of learning. Rajendra I established a Vedic college in Ayaram where 340 students learning the Vedic grammars and the Upanishads and 14 teachers. ஸோ இங்கே வந்து அவங்க 340 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வேதாஸ் கற்க வச்சுருக்காங்க. அது போக கிராமர், உபனிஷன் போக ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க by the teachers. So this is was later followed by successor. As a result, 2 more such colleges had been founded at the Tirubhavani near present day Puducherry and Tirumukudal present day Chengalpet district. ஸோ இந்த மாதிரி அவங்க எஜுகேஷன்லேயும் வந்துட்டு சாதாரணமாக அவங்க எஜுகேஷனை சாதாரணமாக நினைக்காம அப்போவே வந்துட்டு காலேஜஸை வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு சோலா கிங்டம் இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய ட்ரேட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா தேர் வாஸ் அ ஃப்ளரிஷிங் ட்ரேட் டியூரிங் த சோலா பீரியட். ட்ரேட் வாஸ் கேரிட் பை 2 guild-like groups, Anju Vanathar and the Mani Gramathar. Anju Vanathar comprise West Asia. ஸோ இந்த அஞ்சு வனத்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க யாராவது ட்ரேட் வச்சுருந்தாங்க அப்போ தான் அஞ்சு வனத்தர் அந்த மணி கிராமத்தர். ஸோ அஞ்சு வனத்தரில் பார்த்தோம்னா ஏஷியன், அரேப்ஸு, ஜியூஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அலாங் த வெஸ்ட் கோஸ்ட். அதே மாதிரி இந்த மணியத்தர் அது வந்துட்டு நெக்ஸ்ட் வேறு குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு எங்கேஜ் வித் இன்லேண்ட் ட்ரேட். ஸோ இந்த மணி கிராமத்தர் அப்படிங்கிறவங்க எல்லாருமே அந்த கிராமத்துக்குள்ளே அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற ட்ரேடு மட்டும் பார்க்குறவங்க மணி கிராமத்தர். ஸோ அந்த அஞ்சு வனத்தர் அப்படிங்கிறவங்க வேறு கண்ட்ரியிலிருந்து நம்ம கூட ட்ரேட் வச்சுக்கிறவங்க. ஸோ இன் டியூ கோர்ஸ் போத் மர்ஜ்ட் அண்டர் த பேனர் ஆஃப் த ஆன்டி ஐநூற்றுவர் அண்டு திசை ஐநூற்றுதர் ஃபங்க்ஷனிங் த்ரூ த ஹெட் லைன் இன் த ஐவோல் கர்நாடகா. ஸோ த ஐநூற்றுவர் கைன் ஆப்ரேட்டிங் த maritime trade covering the Southeast Asia country. ஸோ இவங்க அவங்களோட கண்ட்ரிக்குள்ளே
இல்லாமல் மற்ற நாடு கூடயும் ட்ரேட் வச்சுக்கிட்டாங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெம்ஸ், பெப்பர், ஆயில், பேடி எல்லாமே வந்துட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே சொல்லி பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது அவங்க எக்கனாமிக்கலாக அவங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஸோ தென் ட்ரேடிங்லேயும் ஆர்கிடெக்சர், லேர்னிங் எல்லாத்துலேயும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சோலாக்கு அடுத்து வந்த கிங்டம் தான் யாருன்னு பார்த்தோம்னா பாண்டியாஸ். ஸோ த லேட்டர் Pandyas were one of the three ancient Tamil dynasties that ruled southern India since the 4th century. ஸோ இந்த சோலாக்கு அப்புறம் வந்த கிங்டம் தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பாண்டியா கிங்டம் 4th century BCயில் வாழ்ந்தவங்க. ஸோ இவங்களோட கேபிட்டல்னு சொல்லி பார்த்தோம்னா கொர்க்கை, இட் இஸ் அ ஏர்லி கேபிட்டல். நெக்ஸ்ட் அவங்களுடைய கேபிட்டல் வந்து மதுரைக்கு வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். மதுரை வாஸ் அ கிரேட் சென்டர் ஆஃப் தி கல்ச்சர். ஸோ சங்கம் ஏஜ்னு சொல்லி பார்த்தோன்னா மதுரை தான். அங்கே வந்து கல்ச்சர் அப்படின்னாலே மதுரை தான். ஸோ அது கிரேட் சென்டர் ஆஃப் கல்ச்சர்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க நிறைய வந்து தமிழ் லாங்குவேஜை வந்து நிறைய வந்து டெவலப் பண்ணாங்க. தமிழ் லாங்குவேஜ்க்கு நிறைய புக்ஸையும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த அவங்க புக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணது போக சின்ஸ் ஆஃப்டர் எலிமினேட்டிங் த ரூல் ஆஃப் கலாப்ராஸ் பட் they could not resist the rising power of later Cholas who ruled South India. ஸோ இந்த சோலாஸ் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாண்டியஸ் வந்தாங்க. The Pandya has re-established a strong position in southern Tamil Nadu. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சோலா வந்து உள்ளவே வராத அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க. தேர் ஆஃப்டர் டேக்கிங் அட்வான்டேஜ் டிக்ளைன் ஆஃப் சோலார் பவர் later Pandyas re-established the authority. Their rule continued until the 6th century. நடுவில் சோலாஸ் வந்தாலும் கூட சில இடத்துல அவங்க ஆக்குப்பை பண்ணாலும் கூட மோடி அவங்களுடைய ரீஹாபிலேஷனை மோடி எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுடைய பாண்டியா கிங்டம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போயிருந்தாங்க. நெக்ஸ்ட் ரிவியூவல் ஆஃப் த பாண்டியா கிங்டம். ஸோ பாண்டியா கிங்டமில் என்னென்னலாம் பண்ணாங்க, ஸோ எப்படிலாம் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த ரிவியூவல் ஆஃப் த பாண்டியா கிங்டம். Kadunkorn recovered Pandya territory from the Kalabras towards the close of the 6th century. He was succeeded by two others, Arikesari Maravarman was the first strong Pandyan ruler who ascended the throne in AD. So he was a contemporary of the Mahendravarman I and Narasimhavarman I. ஸோ இவங்க எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா AD 642. ஸோ இந்த அரிகேசரி வர்மன் மாரவர்மன் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பாண்டியா ரூலர்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவர் எந்த காலத்தில் வாழ்ந்தவர்னு சொல்லி பார்த்தோம்னா மகேந்திரவர்மா I அண்ட் த நரசிம்மவர்மன் I. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் இந்த அரிகேசரி மாரவர்மனும் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நமக்கு தெரிஞ்சது சொல்லி பார்த்தோன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த காப்பர் பிளேட்ஸ் ப்ரைஸ் ஹிஸ் விக்டரி ஓவர் ஹிஸ் கவுண்டர் பார்ட்ஸ் சேராஸ், சோலாஸ், பல்லவாஸ் அண்ட் சிங்ஹாலயாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த சைவத்தில் பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர் கன்வெர்டட் அரிகேசரி ஃப்ரம் ஜெயினிசம் டு சைவசம். ஸோ இந்த நம்ம அரிகேசரி மாரவர்மனை தான் நம்ம யாருன்னு சொல்ல கூன் பாண்டின்னு சொல்லி நம்ம காமன்லி சொல்கிறோம். ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு ஜெயினிசமில் தான் இருந்திருக்கார் அரிகேசரி. நெக்ஸ்ட்டு இவர் வந்துட்டு திருஞான சம்பந்தர் வந்து ஜெயினிசம்லேருந்து சைவசமுக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் மாறினதுனால அங்கேருந்து ஜெயினிசம் வந்து 8000 பீப்புள் வந்து கழுமரம் ஏறினாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து இப்போ வரைக்கும் நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு சைவசம் cannot be doubted. ஸோ அவர் வந்து கன்வர்ஷனாக மாறினா கூட அவர் வந்துட்டு அவரோட ஈடுபாட்டினால மாறினார். பட் யாருக்கும் அது வந்துட்டு பிடிக்கலை அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே வந்துட்டு கழுமரம் ஏறிடுறாங்க. ஆஃப்டர் அரிகேசரி த கிரேட்டஸ்ட் ஆஃப் டைனாசிட்டி வாஸ் ஜட்டில்டா பிரணித்ததா நெடுஞ்சரையன். The donor of the Velvikudi place, Nedunjarayan expanded the Pandya territory to include Tanjavur, Tiruchirappalli, Salem, Coimbatore districts. ஸோ இப்படியெல்லாம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிகேசரி வராரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்ரீமார ஸ்ரீவல்லப அண்ட் வர்குன II was successfully defeated by the Pallavas. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பல்லவாஸை டேரக்டாக டிஃபீட் பண்ணிவிட்டு இவங்க நெக்ஸ்ட் வராங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா லேட்டர் கொஞ்ச நாள் ஃபேஸிங் த ரைசிங் சோழா டைனாசிட்டி அண்ட் பிரணந்தக்கா I.
Pranitaka I defeated the Pandya kingdom, Rajasimha II who fled the country. ஸோ இப்படி அவங்களுடைய கான்ஃப்ளிக்ட் வந்து ஒருத்தர் போயிட்டே இருந்தால் கூட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அவங்களுடைய பார்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரைஸ் ஆஃப் த லேட்டர் பாண்டியஸ். ஸோ லேட்டர் பாண்டியஸ் வந்து எப்படி ரைஸ் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ The Chola viceroyalty became weak in Pandya country after the death of the Adi Rajendra. ஸோ இந்த பாண்டியா சோலாவோட இந்த ராஜ பிரதிநிதின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அவங்க வந்து ரொம்ப வீக், பாண்டியா கண்ட்ரியில் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் த ஆதி ராஜேந்திரா இறந்ததுக்கப்புறம் eventually the Pandya kingdom could emerge only leading Tamil dynasty in 13th century. ஸோ ஆதி ராஜேந்திரா இறந்ததுக்கப்புறம் டோட்டலி இந்த பாண்டியா அப்படிங்கிற பாண்டிய கிங்டம் வந்து டோட்டலி டெஸ்ட்ராய் ஆக வந்துட்டுருக்கு. ஸோ நவ் கயல் வாஸ் a great port. Marco Polo was a famous traveler from Venice. Visited Kayal twice in 1288 and 1293. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது அதே மாதிரி பாண்டியன் கிங்டம் மட்டும் சோழா கிங்டம் மட்டும் ராஜ்பூட்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் வேறு கண்ட்ரியிலிருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து நம்மளோட கல்ச்சர் நம்மளுடைய ட்ரேட் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ மார்க்கோ போலோ ஹேல்ட் த பாண்டியன் கிங்டம் ஆஸ் த ரிச்சஸ்ட் அண்ட் த மோஸ்ட் ஸ்ப்ளெண்டட் ப்ரொவின்சஸ் இன் த வேர்ல்ட். ஸோ மார்க்கோ போலோ சொல்கிறது பாண்டியன் கிங்டம் தான் வந்து இருந்ததுலேயே வச்சு ரொம்ப ரிச்சஸ்ட் அண்ட் ஸ்ப்ளெண்டட் ப்ரொவின்சஸ் இந்த வேர்ல்டுலேயே வச்சு இவங்க ரொம்ப வந்து ரிச்சஸ்டான ஒரு கிங்டம் அப்படின்னும் அவங்ககிட்ட நிறைய ஜெர்ம்ஸ் அண்ட் பேர்ல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சடையவர்மன் அந்த சுந்தரபாண்டியன். ஸோ இவங்களுக்கு அப்புறம் வந்தவர் தான் சடையவர்மன் அந்த சுந்தரபாண்டியன். த இல்லஸ்ட்ரியஸ் ரூலர் ஆஃப் தி செகண்ட் பாண்டிய கிங்டம் வாஸ் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இவங்க ரெண்டு பேரும் வந்து நெக்ஸ்ட்டு இந்த முன்னாடி இருந்த கிங்டம் கொஞ்சம் டல்லானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்காக வந்த ரெண்டு கிங் தான் யாருன்னு பார்த்தோம்னா சடையவர்மன் அந்த சுந்தரபாண்டியன். ஹீ brought the entire தமிழ்நாடு under his control. அதுக்கப்புறம் இவர் மொத்தமாக கொண்டு வந்துடுறாரு. held the hostlers in check. The Chera ruler, the chief of the மலைநாடு, accepted his feudatory position and paid tribute to சுந்தரபாண்டியன். ஸோ சுந்தரபாண்டியனும் சடையவர்மனும் ஆஃப்டர் லாங் டைம் எல்லோரும் அந்த முன்னாடி இருந்த ஆதிராஜேந்திரா வீக் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான வந்த ரெண்டு கிங்னா இவங்க மட்டும்தான். ஸோ எம்போல்டட் பை த டிக்ளைன் ஆஃப் த சோலா ஸ்டேட் த போஜா கிங் ஆஃப் த மால்வா ரீஜியன் வீர சோமேஸ்வரா சேலஞ்ச் சுந்தரபாண்டியன். இன் அ வார் ஆஃப் கண்ணூர் சுந்தரபாண்டியன் டிஃபீட்டட் சோமேஸ்வரா. ஸோ இவர் சுந்தரபாண்டியன் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் பண்ணிடுறாரு, அது விக்டரியும் அடைஞ்சிடுறாரு. ஸோ தேர் வேர் டூ ஆர் த்ரீ co-regents who ruled simultaneously along with the சுந்தரபாண்டியன். ஸோ சுந்தரபாண்டியனோட சேர்ந்து சைமல்டேனியஸில் விக்ரமபாண்டியன் வீரபாண்டியனும் வந்துட்டு அவங்க கூட வந்து ரூல் பண்ணுறாங்க. ஆஃப்டர் சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரன் ரூல் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் பீரியட் ஆஃப் 40 years. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் 40 years வந்துட்டு மாரவர்மன் குலசேகரன் அப்படிங்கிறவர் வந்து ரூல் பண்ணிட்டு வராரு. he had 2 sons. அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க. வீரபாண்டியன் as a co-regent provoked the other son சுந்தரபாண்டியன் who killed his father மாரவர்மன் குலசேகரன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு யார் வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா சுந்தரபாண்டியனும் சடையவர்மனும் வந்தாங்க. அதுக்கப்புறம் சடையவர்மன் இறந்துறாரு. அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் வந்துட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கும்போது விக்ரமபாண்டியனும் வீரபாண்டியனும் அவங்களோட சக்ஸஸராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சுந்தரபாண்டியன் வந்து இறந்துறாரு. அதுக்கப்புறம் மாரவர்மன் குலசேகரன் ரூல் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சக்ஸஸர் ரெண்டு பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த விக்ரமபாண்டியன் இந்த வீரபாண்டியன். அந்த வீரபாண்டியனோட பையன் பார்த்தீங்கன்னா சன் சுந்தரபாண்டியன் who killed his father மாரவர்மன் குலசேகரன். அவங்க சொந்த பையனை அவங்க அப்பாவை கொலை பண்ணிடுறாரு. இந்த சிவில் வார் that ensured வீரபாண்டியன் won and became firmly established in his kingdom. So the defeated Sundrapandian fled to Delhi and took refuge under the protection of Alauddin Khilji. This provided the opening for the invasions of the Malik Kafur. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பாண்டிய கிங்டம்க்கு அப்புறம் தான் யார் வந்தது, மாலிக் கஃபூர் நம்மளோட பாண்டிய கிங்டமில் வந்து என்ட்ரு ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பாலிட்டி அண்டு சொசைட்டி. இவங்களோட பொலிட்டிக்கல் எப்படி இருந்தது, அவங்களோட சொசைட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பேரில் பார்க்க போகிறோம். பாண்டியா கிங் ப்ரிஃபர்ட் மதுரை as a capital. ஸோ மதுரை வந்து நம்ம கேபிட்டலாக வந்து அவர் வந்துட்டு வச்சுருந்தார்.
அதுக்கப்புறம் அவர் மதுரை ஆஸ் அ கூடல், த கிங் as ட்ரெடிஷ்னல் ரெஃபர்ஸ் கூடல் கோன், கூடல் நகர், காவலன். ஸோ இதெல்லாம் அவங்களோட நேம்ஸ், அது அவங்க எப்படியெல்லாம் அவங்க ரெஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்துட்டு மிலிட்ரி அட்வான்டேஜ், அவருடைய மிலிட்ரியில் வந்து அதிகமாக வந்துட்டு ஹார்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. அரேப்ஸ் அண்ட் தி அரேபியன் கண்ட்ரீஸ்லேருந்தும் வேறு கண்ட்ரீஸ்லேருந்து அதிகமான ஹார்சஸை வந்து இம்போர்ட் பண்ணார். பிகாஸ் ஃபார் த மிலிட்ரி தி கிங் கிளைம் தட் ஹி வாஸ் ரூலிங் அக்கார்டிங் டு த மனுசாஸ்திரா. இவர் வந்து அந்த மனுசாஸ்திராங்கிற ஒரு கோட்பாடை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு கிங்காக சொல்ல நம்ம பார்க்கலாம். திஸ் டாக்ட்ரைன் சப்போஸ் த சோஷியல் ஹைராக்கி இன் த சொசைட்டி. ஸோ இந்த மாதிரி மனுசாஸ்திரா அப்படிங்கிற கோட்பாடு இருக்கிறதுனால சோஷியலாக ஒரு ஹைராக்கினா ஒரு படிநிலை மாதிரி இருந்தது. கிங்ஸ் அண்ட் த லோக்கல் சாப்ஸ் கிரியேட்டட் பிராமின் செட்டில்மெண்ட்ஸ் கால் மங்கலம் ஆர் சதுர்வேதி மங்கலம் வித் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். த ஆக்சுவல் லேண்ட்லோடிங் குரூப்ஸ் ஆர் டிஸ்கிரைப் as a பூமி புத்திரர். ஸோ இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த லோக்கல் சீஃப்க்கு மங்கலம், அதுக்கப்புறம் நில உரிமையாளர்களுக்கு பூமி புத்திரர், அந்த லேண்டு வச்சுருக்கவங்க பேர் வெள்ளாளர், கம்யூனல் அசம்பிளி அந்த மாதிரி குரூப் இருக்கவங்களுக்கு சிற்றமேலி, பெரிநாய்ட்டர், அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க சொசைட்டியில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ராயல் அஃபிஷியல்ஸ். ஸோ அரச அதிகாரிகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ராயல் அஃபிஷியல்ஸ் எப்படி இருந்தாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படின்னு பார்த்தோம்னா எ பேண்ட் அஃபிஷியல்ஸ் எக்ஸிக்யூட்டிங் த ராயல் ஆர்டர்ஸ். த பிரைம் மினிஸ்டர்ஸ் வாஸ் உத்தர மந்திரி. த ஹிஸ்டாரிக்கல் பர்சன் இஸ் மாணிக்கவாசகர், குலச்சரியர் அண்ட் மரன்கரி ஒர்க்கர் as மினிஸ்டர்ஸ். ஸோ அப்போ இந்த கிங்டமில், பாண்டிய கிங்டமில் மாணிக்கவாசகர், குலச்சரியர் எல்லாருமே வந்து ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. த ராயல் செக்ரட்டரி வாஸ் எல்டி மண்டபம். ஸோ அங்கே வந்து அந்த செக்ரட்டரியேட்டில் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த மண்டபத்தில் தான் இருப்பாங்க. ஸோ நிறைய அஃபிஷியல்ஸ் வந்து இருந்தாங்க. மாறன் எய்னன், சாட்டான் கணபதி, எனதி சாத்தான், தீரன், மூர்த்தி ஏயன். ஸோ இந்த மாதிரி கமெண்டர்ஸ் நிறைய இருந்தாங்க. நிறைய மினிஸ்டர்ஸ் வந்துட்டு பாண்டிய கிங்டம்க்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன்ஸ். ஸோ இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன், சோழா எப்படி ஒரு பெரிய பாட்டை குட்டிக்கிட்டே பிரித்தாங்களோ அதே மாதிரி பாண்டிய கிங்டமும் அந்த மாதிரி தான். ஸோ வளநாடுஸ் விச் இன் டர்ன் டிவைடட் இன்டு மினி நாடுஸ், குரம்ஸ், வில்லேஜஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் நகரம், ஊர் அண்ட் குடி டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் இன்ஹாபிட்டட். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டிவிஷன்ஸ்லேயும் ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். And inscriptions from Mannur provides account of village administration. This looks similar to Chola local governance and included village assemblies and the committees. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோலா எந்த மாதிரியான வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் கவர்னன்ஸ் எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இங்கே வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. இரிகேஷன் ஆஸ் யூஷுவல் சோலாஸ் எப்படி ஒரு இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இரிகேஷனில் ஒரு நல்ல ஒரு எமினண்ட்டாக இருந்தாங்களோ அதே மாதிரி பாண்டியாவும் வந்துட்டு வைகை அண்ட் தாமிரபரணி இந்த மாதிரி ரிவர்ஸை வந்துட்டு சோர்ஸாக வச்சுட்டு இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய இரிகேஷனல் டெக்னாலஜிஸையும் அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரிப்பேர் மோஸ்ட்லி அண்டர்டேக்கன் பை லோக்கல் பாடி, சம்டைம்ஸ் ட்ரேடர்ஸ் ஆல்சோ டக் அவுட் டேங்க்ஸ் ஃபார் இரிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இரிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. பிகாஸ் கல்டிவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். So irrigation also is very well in the Pandya kingdom. Religion. ஸோ சோழா கிங்கில் எப்படி சைவ சமயங்கள் நிறையா இருந்ததோ அதே மாதிரி இங்கே என்ன விதமான ரிலீஜியன்ஸை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேதிக் ப்ராக்டிசஸ். இங்கே வந்து அதிகமாக இந்த வேதிக் ப்ராக்டிசஸை வந்து ஃபாலோ பண்ணாங்க. வேள்வி குடி அப்படிங்கிற காப்பர் பிளேஸ் ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்கிரிப்ஷனல் சோர்சஸ் மென்ஷன் த ரிச்சுவல்ஸ் லைக் அஸ்வத்னிய யாகா, ஹிராயண கர்ப்பா அண்ட் வஜ்பேய யாகா கண்டக்டட் பை எவ்ரி கிரேட் பாண்டியா கிங். ஸோ சோழா எப்படி சைவ சமயங்கள் சார்ந்து இருந்தாங்களோ அதேமாதிரி பாண்டியன் கிங்டம் வந்து வேதிக்கில் வந்து ரொம்பவுமே வந்து கைத்தேர்ந்தவங்களாக இருந்தாங்க. ஸோ அதில் இவங்க வந்து வேதிக்கில் இருந்தாலும் கூட ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலன்ஸ் சப்போர்ட், சைவ சமயங்கள் வைணவ சமயங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாரு. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு அந்த கண்ட்ரியில் இருக்கிறதுனால அவர் வந்து இவர் தான் மேலே இவர் தான் கீழே அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிவன் டெம்பிளும் அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க.
பெருமாள் டெம்பிளும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் கேவ் த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு both the different types of science. So combined contribute to growth of Tamil literature and spiritual enlightenment. ஸோ சைவ சமயத்தில் ஒரு பக்கம் திருவாசகம் வளர்ந்துட்டு இருந்தாலும் வைணவ சமயத்தில் ஆழ்வார்கள் வந்து எழுதிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமே வந்து ஈக்குவலான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு அறிவொளி வந்து அங்கே இருந்தது சொல்லி பார்க்குறோம். The period was marked by intense religious conflict. The Bhakti movement of this time prompted the heterodox scholars for debate. ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா பக்தி மூமெண்ட்டும் வந்து வருது. ஸோ அவங்க அதையும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி தான் இருந்தாங்களே தவிர எதையுமே வந்துட்டு அவங்க டிஸ்ட்ராய் பண்ணல. ஸோ தமிழ் எந்த அளவுக்கு வைணவத்துலேயும் சைவத்துலேயும் இருந்ததோ அதே போல் சான்ஸ்கிரிட்லேயும் பக்தி மூமெண்ட்டுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லி தான் நம்ம இந்த கிங்டமில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து டெம்பிள்ஸ். ஸோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், மண்டபம்ஸ் சொல்லுவாங்க, ஆயிரங்கால் மண்டபம், இது எல்லாமே வந்துட்டு ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு மெடிவல் பாண்டியா ஸ்டைல். ஸோ பாண்டியா ஸ்டைல்னு சொல்லி பார்த்தோம்னாவே நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அவங்க டெம்பிளில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கோபுரம் அப்படின்னாலே அவங்களோட ஸ்கல்ப்சர்ஸ், அவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது இம்பார்ட்டண்ட்டான ஸ்கல்ப்சர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா சிவா, விஷ்ணு, கொற்றவை, கணேசா அண்ட் சுப்பிரமணியம் ஆர் த பெஸ்ட் ஸ்பெசிமென்ஸ் இன் திஸ் டெம்பிள். அதுக்கு மீனாட்சி அம்மன் அட் த மதுரை அண்ட் கெப்ட் எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் ப்ரெமிசஸ் பை ஆடிங் கோபுராஸ் அண்ட் த மண்டபாஸ். ஸோ டெம்பிள் சொல்லி பார்த்தோம்னா அவங்க ஆர்கிடெக்சரில் இட் இஸ் அ யூனிக் ஃபீச்சர். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சுருப்பாங்க, பாண்டியாவுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சுருப்பாங்க. ஸோ தே ஹாவ் யூனிக் ஃபீச்சர்ஸ். ட்ரேட் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா அரேப் செட்டில்மெண்ட்ஸ் ஆன் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா. ஃபஸ்ட்டு வந்து அரேப்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியாவில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிறதுலையும் அவங்க கூடயும் ட்ரேட் வச்சு லிபரலாக வந்துட்டு கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் characters expected traders from the various types of ports due to tolls. In Kayal, there was agencies established by Arab chieftains by name Malikul Islam Jamaluddin. The agencies facilitate availability of the horse to Pandyan kingdoms. ஸோ இங்கே இருக்கிற பொருட்கள் போக, இங்கே இருக்க கிங்டம்ஸ் போக, அவங்க இங்கே இருக்கிற ட்ரேடர்ஸ் போக வெளிநாட்டிலிருந்தும் வந்து ஹார்ஸஸை இம்போர்ட் பண்ணுறது, நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயத்தில் இந்த ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் கோஸ்ட், அதுக்கப்புறம் ஈஸ்ட் கோஸ்ட். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது வேறு ஓவர்சீஸ்லேருந்து கூட அவர் வந்துட்டு சப்போர்ட்டில் இருந்தார். ஸோ இது 13 and 14 centuries அகெயின் மார்க்கோ போலோ வந்து சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து அதிகமாக நம்மளுடைய பாண்டியன் கிங்டமில் இருக்கிற செரிமோனியல் பர்பஸ் ஆகட்டும், மெரிடைம் ட்ரேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட கல்ச்சர் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நோட்டீஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு புக்காக வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. நிறைய வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எழுதி வைக்கிறாரு. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தோஸ் ஹூ ஆர் ட்ரேடிங் த ஹார்ஸஸ் வேர் குதிரை சேட்டாஸ். ஸோ இந்த குதிரை சேட்டாஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஹார்ஸில் யாரும் ரைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நேம் வந்து குதிரை சேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பைஸ்ட் போர்ட் டவுன் அண்டர் த பாண்டியஸ் கயல் பட்டினம். ஸோ அந்த பிஸ்னஸ்க்காக ஒரு துறைமுகம் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் கயல் பட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய வச்சுருக்காங்க. அந்த கோல்டு அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் மணி சொல்கிறோம்ல, ஸோ அந்த மணிக்கு கூட அவங்க நிறைய நேம் வச்சுருந்தாங்க. காசு, களஞ்சி, பொன் அப்படிங்கிற நிறைய நேம்ஸ் அண்ட் ரெஃபர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ தே ஆர் யூனிக் ஸ்டைல். அவங்களுக்கு பாண்டியாஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குதுன்னு சொல்லி மார்க்கோ போலோ வந்து சொல்கிறார். த வாஸ்ட் ட்ரேட் இன் த ஹார்ஸ் ஆஃப் த டைம் ஹேஸ் பீன் ரெக்கார்டட் பை த வாஸ் ஆஃப் ஹீ writes as many 10,000 horse were imported in Kayal and the other ports of India which have 1,400 were to be a Jamaluddin own breed. So average cost of each horse was 220 dinars of red gold. So அந்த காலத்தில் ஸோ இந்த ஹார்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஸோ 1000 மற்ற எல்லா போட்டியும் சேர்ந்து 1400, பட் கையலில் மட்டுமே 10,000 ஹார்ஸஸை வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பாண்டியா கிங்டமில் அதிகமாக இந்த ஹார்ஸ் இம்போர்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ சம்மரி பார்க்கலாம். த சோலாஸ் அண்ட் த பாண்டியாஸ் ஆர் வெல் நோன் தமிழ்நாடு monarchs. Vijayalaya review the Chola dynasty. The prominent Chola rulers are Rajaraja I and Rajendra I. Uttarameru inscriptions provide details of village administrations. Kodukon revered
recovered Pandya territory from Kalabras, Adikesari Maravarman and Pranthikta Nedinjadiyan were his two prominent successors. The illustrious rulers of the later Pandya kingdom were Sadayavarman Sundarapandian and the Maravarman Kulasegaran. Maritime trade during Pandyas is highlighted by Marco Polo and Vasaf. Thank you for watching.